Hi friends, welcome to PKR Excellent English course. நம்முடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ்ல ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் அமைக்கிறது அப்படிங்கறத இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ப்ரொனவுன்ஸ் அதாவது பிரதிபெயர்ச்சொல்ங்கிற ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி how to make sentences வாக்கியங்கள் அமைப்பது எப்படி என்பதை தொடர்ந்து நாம் இப்ப பார்த்து வருகிறோம். அதுல pronoun first person and second person அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். In today's class we are going to see how to use the pronouns third person singular. How to use the pronouns in third person singular. Third person. What is third person? மூன்றாம் நபர். First person என்பது நம்மை பற்றி சொல்வது, தன்னை பற்றி சொல்வது. That is first person. நாம் எதிரில் இருப்பவர்களை பற்றி சொல்வது second person. அதுல எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுங்கறத அந்த ப்ரொனவுன்ஸ் வச்சு ஃபார்ம் பண்றதுங்கறத ஆல்ரெடி we have seen நம்ம பார்த்திருக்கோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க இல்லாதவர்களை பற்றி சொல்வது. இங்க இல்லாதவர்களை பற்றி சொல்கிற பொழுது that is called third person. அந்த தேர்ட் பர்சன்ல வரக்கூடிய ப்ரொனவுன்ஸ் என்னென்ன அதை வைத்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது எப்படி என்பதை இன்றைய வகுப்புல தேர்ட் பர்சன் சிங்குலர் ஒன்லி சிங்குலர் ஒருமையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை how to use எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை we are going to see now. நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் அதுல மூன்று வகையான வார்த்தைகள் இருக்கிறது. சொல்றோம் இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர் என்பது அவன், அவள், அது. தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அவன், அவள், அது. அந்த அவன் என்பது 5 வார்த்தைகளாக வரும். அதே போல she அவள் என்பது 5 வார்த்தைகளாக வரும். it என்பதும் 5 வார்த்தைகளாக வரும். அந்த ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்றது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் he. he, his, him, his, himself. இப்படி 5. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எடுத்துக்கிறோம்? he, his, him, his, himself. What is the meaning? இதனுடைய அர்த்தம் என்ன வருகிறது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் he என்பது அவன், his என்பது அவனுடைய, him என்பது அவனை, அவனுக்கு, his என்பது அதனுடையது, சாரி அவனுடையது, himself என்பது அவனே. இப்படி 5 விதமான மீனிங்ல வருகிறது. தேர்ட் பர்சன் சிங்குலர்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது he, his, him, his, himself. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா அவன், அவனுடைய, அவனை, அவனுக்கு, அவனுடையது, அவனே. இது ஃபர்ஸ்ட் ஒன். இது என்னது? ஜெனரலா இது வந்து ஆண்பால்ல குறிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பெண்பால்ல என்ன சொல்றோம்னா அவள், அவள். இதுக்கு என்ன அப்படி வரும்னா she, her, her, hers, herself. she, her, her, hers, herself அப்படின்னு வரும். இதனுடைய மீனிங் என்ன வரும்னா அவள், அவளுடைய,
அவளை அவளுக்கு, அவளுடையது, அவளே எப்படிங்கிற மீனிங்ல வரும். ஷீ எடுத்துட்டோம்னா எத்தனை வருது? 5 வார்த்தைகளை யூஸ் பண்றோம். ஷீ, ஹர், ஹர், ஹஸ், ஹர்செல்ஃப். அது மீனிங் சொல்லுகிற பொழுது அவள், அவளுடைய, அவளை அவளுக்கு, அவளுடையது, அவளே. இதுவும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். தென் அது பொருட்களை பற்றி சொல்கிற பொழுது அதுன்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி வருதுன்னா அது, இட், இட்ஸ், இட், இட்ஸ், இட்ஸெல்ஃப் இப்படி சொல்றோம். அது, அதனுடைய, அதனை அவனுக்கு, அதனுடையது, அதுவே அப்படிங்கிற மீனிங் வரும். இட், இட்ஸ், இட், இட்ஸ், இட்ஸெல்ஃப். அது, அதனுடைய, அதனை அதனுக்கு, அதனுடையது, அதுவே அப்படிங்கிற மீனிங்ல வரும். இப்படி இந்த மூன்றையும் தான் அப்படிங்கிறது ஹி வரிசையில 5 வார்த்தைகள், ஷீ வரிசையில 5 வார்த்தைகள், இட்டுங்கிற வரிசையில 5 வார்த்தைகள். இந்த ப்ரொனவுன்ஸ் தான் these are third person singular. இதைத்தான் என்ன சொல்றோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்றோம். இது ஒவ்வொன்றையும் நம்முடைய ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மூலமா we can clear about it. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஹீ எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹீ எடுத்துக்கிறோம். he is an engineer. எப்படி சொல்றோம்? he is an engineer. அவர் ஒரு பொறியாளர். பல ஹீன்ற வார்த்தை பயன்படுத்துறோம். இதையே his friend is a doctor. ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன சொல்றோம்? அவனுங்கிற அர்த்தத்துல சொல்லிருக்கோம். he is an engineer. அவர் ஒரு பொறியாளர். இதையே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. his friend is a doctor. அவருடைய, அவன் என்பது, அவர் என்பது என்ன ஆயிடுச்சு இதுல? அவருடைய நண்பர் ஒரு மருத்துவர். இது செகண்ட் ஒன். தென் I write him a letter. இத கவனிங்க. I write him a letter. இதுக்கு என்ன மீனிங்னா, நான் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். நான் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் அவன்ங்கிறது வருது. செகண்ட் ஒன்ல அவனுடைய யூஸ் பண்றோம். தென் தேர்ட் ஒன்ல அவனுக்கு, இது தேர்ட் ஒன். தென் ஃபோர்த் ஒன் this book is his. அப்படி சொல்றோம். ஃபோர்த் ஒன் this book is his. இந்த புத்தகம் அவனுடையது. எப்படி வந்துருது? இந்த புத்தகம் அவனுடையது. அப்படிங்கிற அவனுடையது என்ற அர்த்தத்துல லாஸ்ட் ஒன்னாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்ப this book is his. இந்த புத்தகம் அவனுடையது. இதுல கடைசியா வருவது அவனே என்பதற்கு என்ன சொல்லிருக்கோம்? himself.
அவனே என்பதற்கு himself யூஸ் பண்ணணும். He does his work himself. எப்படி சொல்றோம்? He does his work himself. அவன் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்கிறான். He does his work himself. அவன் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்கிறான். அவனே செய்து கொள்கிறான் அப்படிங்கிற மீனிங்ல வருது. அப்ப இங்க 5 பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல he is an engineer என்கிற பொழுது அவர் ஒரு பொறியாளர் என்று வருகிறது. செகண்ட் ஒன் his friend is a doctor என்று வருகிற பொழுது அவருடைய நண்பர் ஒரு மருத்துவர், அவருடைய இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறோம். then third ஒன்ல I write him a letter என்கிற பொழுது நான் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன், அவனுக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறோம். then this book is his என்கிற பொழுது இந்த புத்தகம் அவனுடையதுங்கிற வார்த்தைக்கு his என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம். the last one he does his work himself. இதில் himself என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அவரே அல்லது அவனை, அவர் தன்னுடைய வேலையை அவரே செய்து கொள்கிறார் அல்லது அவன் தன்னுடைய வேலையை அவனே செய்து கொள்கிறான் அப்படிங்கிற வார்த்தையில இந்த he, his, him, his, himself இந்த 5 வார்த்தைகளையும் அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கிற he ஃபார்ம், he உடைய வரிசையில் இருக்கிற 5 ப்ரொனவுன்ஸையும் நாம இதில் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஆர் யூ கிளியர்? தென் நம்ம செகண்ட் ஒன் போறோம். செகண்ட் ஒன் என்னது? she writes a letter. she writes a letter. இது செகண்ட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர்ல அவன் சொல்லிருக்கோம் இல்லையா, அதே போல பெண்பால் சொல்கிற பொழுது that is she. அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள், அப்ப she writes a letter. then her friend, இதுல எப்படி யூஸ் பண்றோம்னா இங்க she யூஸ் பண்றத her ன்னு எடுத்துக்கிறோம். her friend is a teacher. அவளுடைய நண்பர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அவளுடைய her friend, the second one. then அவளை அல்லது அவளுக்கு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது தேர்ட் ஃபார்ம் அது her யூஸ் பண்றோம். அப்ப I gave her a pen. நான் அவளுக்கு ஒரு பேனா தந்தேன். அப்ப I gave her a pen இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். then fourth one, this pen is hers. எப்படி சொல்றோம்? this pen is hers. இது என்ன சொன்னா இந்த பேனா அவளுடையது. fourth one, first oneல அவள், இரண்டாவது அவளுடைய, then அவளுக்கு, fourth one அவளுடையது. அப்ப this pen is hers. இந்த பேனா அவளுடையதுங்கிற வார்த்தையில hers யூஸ் பண்றோம். last one, herself. லாஸ்ட் ஒன் அவளே அப்படிங்கிற மீனிங் யூஸ் பண்றோம். herselfங்கிற வேர்ட் பயன்படுத்துறோம். she cooks her food herself. அவள்
அவளுக்கு தேவையான உணவை அவளே தயாரித்துக் கொள்கிறாள். அவள் அவளுக்கு தேவையான உணவை அவளே தயார் செய்து கொள்கிறாள், அவளே சமைத்துக் கொள்கிறாள். அதுக்கு என்ன சொல்றோம்? அவளே herself. She cooks her food herself. இப்படி she, her, hers, herself அப்படிங்கிற அந்த பெண்பாலுடைய வார்த்தைகளை ஃபெமினைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பெண்பாலுக்குரிய தேர்ட் பர்சன் சிங்குலர் வார்த்தைகளை இந்த சென்டென்ஸ்ல நாம பயன்படுத்தி இருக்கிறோம். இது ஆண்பால் பெண்பால், அவன் அவள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திட்டோம். லாஸ்ட் ஒன் என்ன வருகிறது? அது. பொருட்களை சொல்கிற பொழுது அது என்று சொல்கிறோம் இல்லையா, அதற்கான சென்டென்சஸ் பார்ப்போம். Next one, it. It is a box. என்ன சொல்றோம்? It is a box. அது ஒரு பெட்டி. It is a box. அது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துறோம். Then the dog eats its food. The dog eats its food. இது என்ன அர்த்தம்னா, அந்த அந்த நாய் வந்து அதனுடைய உணவை எடுத்துக்கொள்கிறது. இந்த டாக் வந்து அதனுடைய உணவை எடுத்துக்கொள்கிறது. அப்ப அது என்பதற்கு இட், அதனுடைய என்பதற்கு இட்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். The dog eats its food. Then அதற்கு I gave it some food. என்ன சொல்றோம்? I gave it some food. என்ன அர்த்தம்னா, நான் அதற்கு கொஞ்சம் உணவு தந்தேன். நான் அதற்கு, அதற்குங்கிற வார்த்தைக்கு திரும்பவும் இட்டுங்கிறத யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுகிற பொழுது இட்டு யூஸ் பண்ணுகிறோம். அது செகண்ட் ஒன் எடுத்துக்கிற பொழுது அதனுடைய என்பதற்கு இட்ஸ் யூஸ் பண்றோம். தேர்ட் அதற்கு அல்லது அதனுக்கு அப்படின்னு சொல்கிற பொழுது திரும்பவும் இட் யூஸ் பண்றோம். I gave it some food. நான் அதற்கு கொஞ்சம் உணவளித்தேன். நான் அதற்கு, அதனுக்கு அப்படிங்கிற மீனிங்ல அந்த இட் வருகிறது. Then fourth one, this tail is its. எப்படி யூஸ் பண்றோம்? fourth one, this tail is its அப்படினா இந்த வால் அதனுடையது. this tail is its என்ன அர்த்தத்துல வருகிறது? இந்த வால் அதனுடையது. அதனுடையதுங்கிற வார்த்தையில லாஸ்ட் ஒன் இட்ஸ் என்று பயன்படுத்துகிறோம். then itself அதுவே அப்படிங்கிறதுக்கு the cat எப்படி யூஸ் பண்றோம்? the cat takes its food itself.
the cat takes its food itself. இது என்ன மீனிங்ல வருதுன்னா, பூனை அதனுடைய உணவை அதுவே எடுத்துக்கொள்கிறது. பூனை அதனுடைய உணவை அதுவே எடுத்துக்கொள்கிறது. அப்ப அதுவே என்பதற்கு இட் செல்ஃப் பயன்படுத்தி இருக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அது என்பதற்கு இட் யூஸ் பண்றோம், அதனுடைய என்பதற்கு இட்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம், அதற்கு என்பதற்கு திரும்பவும் இட் யூஸ் பண்றோம், தென் அதனுடையது என்பதற்கு இட்ஸ் யூஸ் பண்றோம், கடைசியா அதுவே என்பதற்கு இட் செல்ஃப் என்று யூஸ் பண்ணுறோம். இப்படி தேர்ட் பர்சன் சிங்குலர்ல he, she, it இதனுடைய அந்த 5 வார்த்தைகளை அந்த ப்ரொனவுன்ஸ் என்பது என்ன, பெயருக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை how to use in sentences, ஒரு வாக்கியத்தில் எவ்வாறு வைத்து அமைப்பது என்பதை பற்றி தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனவுன்ஸ் பற்றி இந்த வகுப்பிலே தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் நடத்துகிற வகுப்பு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். யூ கேன் ஸ்பீக் அண்ட் ரைட் இன் இங்கிலீஷ் fluently. நிச்சயமாக if you go through this course, இந்த வகுப்பை நீங்கள் நன்றாக எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் you can speak and write in English fluently. நிச்சயமாக உங்களால் ஆங்கிலத்தில் எளிதிலே எழுதவும் பேசவும் முடியும். Thank you. We will see in the next class. Thank you very much.